எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா இனிப்பு அவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் என்னோட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ இனிப்பு அவல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னெல்லான்னு பார்த்துடலாம். வெல்லம் ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். 20-25 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அவல் ஒரு 300-350 கிராம் எடுத்திருக்கேன். 1/4 முறி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெய் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் தேவையான பொருள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானோன்னா 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 20-25 போட்டுக்கிறேன். போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வந்துடுச்சு. நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம தட்டி வச்ச வெல்லத்தை போட்டுக்கிறேன். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். வெல்லம் நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சா போதும். நம்ம பாவு பதம்லாம் வர வேண்டாம். நல்லா கரைஞ்ச உடனே அப்படியே கொதிச்சா போதும். வெல்லம் கொதித்த உடனே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் தூசி எதாவது இருந்தாலும் நம்ம வந்துடும். அடியில் மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்ச 5 ஏலக்காவை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். தட்டிட்டு தொலியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அந்த உள்ள விதையை மட்டும் எடுத்து பொடிக்கலாம். இந்த ஏலக்காய் பொடியை நம்ம கொதிக்க வச்ச பாவில் போட்டுக்கலாம். திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு நம்ம வடிகட்டின பாவை அதில் ஊற்றிக்கலாம். இந்த வெள்ளை பாவு கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். பாவு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச 350 கிராம் அவலை நம்ம அதோட தட்டிக்கலாம். நான் சிவப்பு அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை அவல் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். எந்த அவல்னாலும் ஓகே. ஆனால் வெள்ளை அவலை விட சிவப்பு அவல் தான் ரொம்ப சத்தானது, டேஸ்டானதும் கூட. இந்த வெள்ளை பாவோட அவலை நல்லா சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷம் கலந்து விட்டால் போதும். பேப்பர் மாதிரி நைஸாக உள்ள அவள் தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் சீக்கிரமாக குக் ஆயிரும். அதனால் 1 நிமிஷம் கலந்து விட்டால் போதும். அவளை 1 நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச முந்திரியை நம்ம இதில் போட்டுக்கலாம். கடைசியாக நம்ம துருவி வச்ச 1/4 முறி தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கிறேன். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர் டேஸ்ட்டில் இனிப்பு அவல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.